சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு என்ன சமைக்கலாம் மருமகளே? தெரியல அத்தை, எப்போ நீங்க தான் சொல்லுவீங்க. சொல்லுங்க. அதே மீறி நான் சொன்னதை செய்ய மாட்டீங்க. அதனால நீங்களே சொல்லிடுங்க. பரவாயில்ல, சும்மா சொல்லு மருமகளே. அத்தை, நம்ம ஏன் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யக்கூடாது? ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு. மருமகளே, ஃப்ரைட் ரைஸ் செய்ய சொல்றேன். என்னத்த நீங்க தான் கேட்டீங்க என்ன செய்யலாம் சொல்லுன்னு, அதான் சொன்னேன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். மருமகளே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மதிய சோத்துக்கு யாராவது ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்களா? ஏன் அதுக்கு என்னத்த? அப்ப எதுக்கத்த என்கிட்ட கேட்டீங்க? இதுக்குதான் நான் சொல்லல, நீங்களே உங்க இஷ்டத்துக்கு சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். இல்ல மருமகளே, மதியானம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா சரி வராது. குழம்பு சாப்பாடு மாதிரி ஏதாவது சொல்லு. ஆமா, இப்ப அதையும் நான் சொல்லுவேன், அதையும் நீங்க மாத்துவீங்க. அதுக்கு நீங்களே ஏதாவது சொல்லுங்க. சை, எல்லாம் என் தலையெழுத்து. தினமும் காலையில இதே தொல்லையா போச்சு இந்த மாமியார் கிளவியோட எனக்கு. அத்தை, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு மருமகளே. சாப்பாடு கூட செய்யறது கஷ்டம் இல்லத்த, ஆனா தினமும் காலையில என்ன சாப்பாடுன்னு கேட்கறதுக்கே 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறீங்க பாருங்க, அதான் முடியல. அடி பாதகத்தி, இப்படி சொல்லி புட்டியடி. பின்ன என்னத்த என்ன செய்யணும் என்று கேக்குறீங்க, ஆனா உங்க இஷ்டத்துக்கே முடிச்சிடுறீங்க. கொஞ்சமாவது என் ஆசை என்னன்னு கேட்டு என்னைக்காவது எனக்கு பிடிச்சது செஞ்சிருக்கீங்களா? நம்ம தெருவுல முக்காவாசி மருமகாரிங்க பிடிச்சது தின்ன முடியலன்னு தான் முக்காவாசி பேரு தண்ணி கொடுத்தனுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்களாம். விட்டா இவனும் போயிடுவாளோ? சரி மருமகளே, உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. அப்படி வா வலிக்கு. அட நிஜமாவே கேக்குறீங்க? ஆமா மருமகளே, உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, அதே செஞ்சிருவோம். அதுக்கு ஏன் அத்தை உங்க மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு? ஆமா, உனக்கு என்ன, எனக்கு தான் தெரியும். என் மகன் சம்பாதிக்கிறதுக்குள்ள வீட்டு செலவு ஓட்டணும். நீ சொல்றத பார்த்தா நிறைய செலவாயிடும் போல, அதை நினைச்சு நான் இருக்கேன். என்னத்த நான் கேட்டதுக்கு பதிலே இல்ல? அதெல்லாம் ஒண்ணே இல்ல மருமகளே, சொல்லு. அத்தை, ஆனா ஒரு ரெக்வெஸ்ட் அத்தை. அதையும் நீயே சொல்லிடு. பொண்ணான கையாலே சமைச்சு தந்துடணும் அத்தை நீங்க இன்னைக்கு. மருமகளே, சைக்கிள் கேப்ல எடுத்து தள்ளிடு பத்தியா? எப்படி நான் சமைக்கணுமா? என்னத்த இம்மிடிட்டாலும் நான் தானே நின்று சமைச்சு கொடுத்தேன். ஒரு நாள் எனக்காக சமைச்சு போடலனா என்னத்த மாமியார் நீங்க? கொஞ்சம் கிட்ட வாங்க. பரவாயில்ல, அங்க இருந்தே சொல்லு. ஒண்ணு தெரியுமா, நம்ம வீட்டு பக்கத்து தெருவு இருக்குல்ல? ஆமா. அதுக்கு பக்கத்து தெருவு இருக்குல்ல? சரி. அதுக்கு பக்கத்து தெருவு இருக்குல்ல? சரி. அதுக்கு பக்கத்து தெருவுக்கு ஒரு பக்கத்து தெருவு இருக்குதே. மருமகளே, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கிறுக்கியா தெரியுதா? கேளுங்கத்த. மருமகளே, என்ன தெருவோ, என்ன சொல்ல வரியோ அதை சொல்லு. அந்த பக்கத்து தெருவுக்கு பக்கத்து தெருவுல ஒரு மருமகக்காரி. சரி, என்ன பண்ணலாம்? ஒரு நாள் அவளுக்கு கை கால நோவு எடுத்துச்சான். ஆனா அவன் மாமியார் காரி குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துருந்தாலும் அவளுக்கு சமைச்சு ஒரு உதவி கூட பண்ணலையாம். சரி. கடைசியில அவன் என்ன பண்ணாலா, பார்த்தாலாம், ஆஹா இது சரி வராதுன்னு மாமியார் காரியை போட்டு தள்ளிட்டு புருஷனோட தண்ணி கொடுத்துட்டு போய் ஜாலியா இருந்துட்டு இருக்கலாம். ஆமா, இதெல்லாம் ஏன் பண்ணா மருமகளே? அதான் சொல்றேன், ஒரு நாள் மாமியார் காரியை சமைக்க சொல்லி செய்யவே இல்லையா, அதனால போட்டு தள்ளிட்டா. உட்டா இவன் நம்மள போட்டு தள்ளிடுவாளோ? என்னத்த கொஞ்ச நேரம் சத்தமே காணோம். மருமகளே, இன்னைக்கு வாசம் என்ன, நான் சமைச்சு தரணும் அதானே? அப்படி வா வலிக்கு. அதுதான் உட்காரு, கொஞ்ச நேரத்துல பாரு, சுட சுட பல ஐட்டம் வந்திருக்கும். இததான் நான் எதிர்பார்க்கிறேன். சீக்கிரம் செஞ்சு கொண்டு வாங்க, வயிறு பசிக்குது. வந்துடுறேன் மருமகளே. அத்தை ஒரு நிமிஷம். சொல்லு மருமகளே. நான் குளிச்சிட்டு வரேன், நீங்க செஞ்சு வைங்க, நான் வந்து சாப்பிடுறேன். சரி சரி. அப்பாடா, நீங்க ஒரு நாள் ஃப்ரீப்பா. உண்மையாப்பா, ஆள தெரிஞ்சா போதும், தனி கொடுத்தனால போகணும்னு அவசியமே இல்ல. இப்படியே ஒவ்வொரு மருமகளும் மாமியார் கையாளும் கிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், மாமியார் வீட்லயே வாழ்ந்துடலாம். காலங்காத்தால தூக்கத்தை பாரு, இன்னும் மதிய சாப்பாடு சமைக்கவே இல்ல போல. எப்படியாவது எழுப்பி விட்டுறணும். அண்ணி அண்ணி. இவளா? சொல்லுங்க அத்தனாரே. என்ன அண்ணி, மதியத்துக்கு நேரமாச்சு, சமைக்கலையா? அதானே, உன் அம்மா காரி விட்டாலும் நீ விட்டுருவியா என்னங்க? எனக்கு இன்னைக்கு முடியல, அதனால அத்தையை சமைக்க சொல்லியிருக்கேன். அதனால அத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே அண்ணி, அம்மாவா சமைக்குது? ஆமா. சரி அண்ணி, நீங்க நல்லா தூங்குங்க. அட கடவுளே, அத்தைக்கே நல்ல புத்தி வந்து சமைக்க ஆரம்பிச்சாலும் என் அத்தை பெத்த அந்த நாத்தனா இருக்குது. ஐயோ, அத்தை சமைக்கிறதே அபூர்வம், இதுல வேற இதுக்கு எடுத்து விட போகுது. சரி, நம்ம குளிச்சுட்டு வந்துருவோம். அட பாவி மக்கா, இவள வேற வாங்கி நம்ம உட்கார்ந்து சாப்பிடலாம்னு பார்த்தா என் மருமகாரி உசாரு இப்படி மொத்தமா நம்மளே செய்ய விட்டுட்டாளே. செய்ய முடியாதுன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரி மாமியார் கதையை சொல்லி போட்டு தள்ள பாக்குறாளே. ஊர்ல இருக்க எல்லா மருமகளும் இவள மாதிரி இருந்தா வழங்கிடும். சபாஸ்மா சபாஸ். என்னடி ஆச்சு உனக்கு? பின்ன என்னம்மா, மருமகளுக்கு வேலைக்காரி ஆகும் என்னம்மா, சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஆகும் என்னம்மா. இவ வேற ஒருத்தி நிறம தெரியாம பேசுறாரு. ஆனே எரிய அடுப்புல எல்லுனா என்னன்னு நிக்கிறேன், இதுல இவ வேற பத்தி விடுறாளே. சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஆகும் என்னம்மா. எனக்கும் இந்த மாதிரி மாமியார் கிடைச்சா நல்லாதான் இருக்கும். என்ன மக்கா, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுறா? என்னம்மா, என்கிட்ட சொல்லவே இல்ல, எண்ணில இருந்து மருமகளை உட்கார வச்சு சமைக்க ஆரம்பிச்சேன். பாவண்டி வன்னிக்காரி, இன்னைக்கு ஒரு நாள் அவளுக்கு உடம்புக்கு முடியல, அதான் செஞ்சேன். முடியலையா? அவ விடுற பீலாவ நீ வேற நம்பு, என்னால நம்ப முடியாது. நல்லாதான் சோஃபால சாஞ்சி தூங்கிட்டு இருக்கா. ஊர்ல இருக்க எல்லா மாமியாரும் உன்ன மாதிரியா இருக்காங்க? மருமகளை உட்கார வச்சு செஞ்சு போறாளுவோ, நீ மட்டும் ஏன் இப்படி பேக்கா இருக்கியோ? பாவண்டி வன்னிக்காரி. சரி சரி, என்னவோ உன் மருமகாரி புராணத்தை உன்னோட வச்சுக்க. எனக்கு வயிறு பசிக்குது, சாப்பாடு ஆயிட்டா? ஆயிட்டு கொண்டு வரேன். சரி சரி, சீக்கிரம். சம்பளம் இல்லாமல் வேலை செய்யும் என்னம்மா. இவன் என்ன இப்படி பேசிட்டு போயிட்டாலே? ஒருவேளை நம்ம மருமகாரிக்கு நம்ம ரொம்ப இடம் கொடுக்குறோமோ? நம்ம மவ சொன்ன
பண்ணா சரியாதான் இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்துதான் நடக்கணும். அப்பாடா, வேலை முடிஞ்சுதுப்பா. ஒரு நாள் சமைக்கவே நம்ம டங்கு வேற இருக்குதே. பாவம் நம்ம மருமகாரி இத்தனை நாள் நமக்காக சமைச்சு போடுறா. உண்மைதான், அவளுக்காக நம்ம ஒரு நாள் செய்யலாம் எப்படி? சரி, வந்து சாப்பிடட்டும். ஐயோ, பாலாஜி வேற வர சொல்லியிருந்தானே, சீட்டு கட்ட நேரமாச்சே. சரி, கிளம்புவோம். பாத்தியா எங்க அம்மாவை? எனக்கு என்னைக்காச்சும் இப்படி வாய் ருசிக்க செஞ்சு தந்திருக்கா? மருமகாரி கேட்டுட்டான்னு அவளுக்கு மட்டும் செஞ்சு தரத பாரு. எப்படி நான் இதை சாப்பிட விட்டுருவேனா? இது அத்தனையும் நானே சாப்பிட போறேன். இதுக்காக தானே காலையில இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்காம காத்துட்டு இருக்கேன். இது அத்தனையும் நானே சாப்பிட போறேன். ஐ, மீன் வறுவல், மீன் குழம்பு பாக்கும்போது நாக்கு ஊறுது. சிக்கன் 65. சரி, சாப்பிடுவோம், நேரமாச்சு. நாம் 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 நாம். அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன்ப்பா எங்க அம்மா கையால. என்னடா இது, அத்தை சமைச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க, பார்த்தா எல்லாம் சாப்பிட்ட கிடக்கு. ஒருவேளை பசினே இதுங்க முதல்ல சாப்பிடுச்சு போல. மருமோளே, என்ன வெயில். ஆமா அத்தை, எங்க போயிருந்தீங்க? நானா மருமோளே, சீட்டு கட்ட போயிருந்தேன். சரி வா, சாப்பிடுவோம், பசிக்குது. சாப்பிடுவோமா? அப்ப அத்தை நீங்க சாப்பிடலையா? எது நானா? யார் சாப்பிட்டு வச்சிருக்கா? என்ன மருமோளே சொல்ற? ஆச்சரியமா இருக்கு, நீ சாப்பிடலையா? அத்தை கொஞ்சம் நில்லுங்க, இது நீங்களும் சாப்பிடலையா? அப்ப யார் சாப்பிட்டுப்பா? நானும் சாப்பிடல. ஒருவேளை என் மோ பார்த்த வேலையோ? சொல்லு மருமோளே, வச்சுதான் சாப்பிட்டுப்பா, சந்தேகமே இல்ல. சரியா சொன்னீங்க, சந்தேகமே வேணாம், அவதான் நினைக்கிறேன். அது என்னத்த, அத்தனையும் சாப்பிட்டு ஒரு பருக்கு சோளம் ஒரு பருக்கு மீனையும் வச்சுட்டு போயிருக்கா. அதானே, பாத்தியா அவள? இந்த ஒரு மீனை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கா? இதே சாப்பிட வேண்டியதானே. சரி, அந்த ஒன்னையாவது நம்ம சாப்பிடணும். இந்த ஒன்னையாச்சும் நம்ம சாப்பிடணும். கூட மருமோளே. இருங்க அத்தை, கொஞ்சம் பொறுங்க பொறுங்க அத்தை, அவசரப்படாதீங்க. இல்ல இல்ல, குடு குடு. நான் வெளிய வர போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு செமையா பசிக்குது. ஆனது அத்தை குளிச்சிட்டு வந்திருக்கு, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் பொறுங்க. அத்தை பிடிங்க, கீழே விழுந்துற போகுது. என்னத்தை இப்படி கீழே போட்டுட்டீங்களே? யாரு? நானா? நீ நான் போட்டேனா? அத்தை பொறுங்க பொறுங்க, என்ன ஏசாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாப்பாடு சாப்பிட்டது உங்க மவ, அவளை தேடி முதல்ல அவளை திட்டுங்க. அவள என்னமா சொல்லி வச்ச மாதிரி நீயும் மருமகளும் ஒரே நேரத்துல வந்திருக்கீங்க. பின்ன வராம என்ன பண்ணுவோமா? அங்க வச்சிருக்க மொத்த சாப்பாடு யாருக்கு சாப்பிட்டா? இட்ஸ் மீ. வேற யார் சாப்பிட போறா? உன் பொண்ணால கையால செஞ்சதை நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டது குத்தம் இல்லடி, அதுக்குன்னு அத்தனையும் சாப்பிடுவியா? பாரு, நானும் அன்னிக்காரையும் சாப்பிடல. இப்படி தெரியாத மாதிரியே சமாளிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடலையா அண்ணி? நீங்களும் சாப்பிடலையா? நான் நல்லா சாப்பிட்டேமா, வயிறார சாப்பிட்டு வந்தேன், தெரியாதா? கேக்குறத பாரு, முன்னாடி தானே குளிக்க போனேன், அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஐயோ அண்ணி, எனக்கு தெரியாது. அப்ப நான் தான் சாப்பிட்டேனா? அப்ப உங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு இல்லையா? இல்ல. அப்ப என்ன செய்ய போறியோ? அத நீயே சொல்லிடு. அப்ப பிரச்சனை இல்ல, நல்ல வேலை. ஃப்ரிட்ஜ்ல நேத்து வச்ச கருவாட்டு குழம்பு இருக்கு. பூனைக்கு போடணுமேனு எடுத்து வச்சேன், பரவாயில்ல. அது உங்களுக்கே இப்ப தேவைப்படுது. போய் சோற போட்டே சாப்பிடுங்க. எப்படி அப்படி நேத்து வச்ச கருவாட்டு குழம்பு நாங்க சாப்பிடணுமா? அதானே, நல்லா கேளுங்க அத்தை, எங்க அத்தை வாய் ருசிக்க சமைச்சு வச்சதை மட்டும் நீ சாப்பிடுவ. இவளை விடக்கூடாது மருமோளே. என்ன சொன்ன? உன்ன போய் எக்கத்தப்பா சொல்லிட்டணும். இன்னும் என்னத்தை விட்டு வச்சிட்டு இருக்கீங்க? அடியா போடுங்க அத்தை. கடைசியில நமக்கு தான் கை கெட்டினது வாய் கெட்டல. சொன்னாங்களே, வீடியோ பார்த்த அனைவரும் லைக் போட மறந்துடாதீங்க. அப்படியே சோட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணிடுங்க.